எக்ஸாம்பிள் 10.26 சால்வ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் இன் எக்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், dx by dyன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரிஜினல் கொஸ்டின் எழுதிக்கலாம். y into e power y dx equal to y cube plus 2x e power y into dy. ஓகேவா? dx by dyன்னு எழுதிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துங்க. இந்த டேர்மை டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஈக்குவல் டு கந்தாண்ட. ஸோ y cube plus 2x e power y divided by y e power y. ஓகேவா? இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா dx divided by dy ஈக்குவல் டு இந்த டேர்மை மேலே ப்ளஸ்ஸால் டிவைட் ஆகிருக்கிறது, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் என்னது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் சொந்தம். ஸோ அதனால் அது அப்படி என்ன செஞ்சுக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். e power y ப்ளஸ் 2x e power y divided by y e power y. ஓகேவா? e power y கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வேறு வந்து இந்த ஒய்ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா dx by dy ப்ளஸ் px ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் ஃபுல்லாகவே ஒய்யாக இருக்கும். எதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ dx by dy இங்கே ப்ளஸில் இருக்க இந்த டேர்மை இது இந்த சைடில் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ 2x டிவைடட் பை ஒய், எக்ஸும் ஒய்யும் கலந்துருக்கிறது நம்மளுக்கு அந்த pxங்கிற டேர்ம் வந்துடும். ஏன்னா p இன்ட்டு எக்ஸுங்கும் போது எக்ஸை மட்டும் தனியாக எடுத்துருங்க, மீதி இருக்கிற டேர்மில் ஒய் மட்டும் இருக்கணும். அண்ட் ஈக்குவல் டு கந்தாண்ட எழுதுகிற டேர்மில் வந்து வெறும் ஒய் டேர்மாக எழுதணும். ஓகேவா? அது வந்து எந்த ஃபார்மேட்டு, dx by dyங்கிற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா, dy by dxஆக இருந்ததுன்னா என்னது ஃபார்மேட் அப்படியே மாறணும். py இங்கே ஈக்குவல் டு q. அப்போ y இன்ட்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எக்ஸில் இருக்கணும். இங்கே ஈக்குவல் டு கந்தாண்ட இங்கே q இருக்குல்லையே, அதுவும் எக்ஸில் இருக்கணும். ஸோ dx by dyங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கிறோம். ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணி பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 2 டிவைடட் பை ஒய், இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இங்கே பியோட வேல்யூ மைனஸில் எழுதிக்கிறோம். ஓகேவா? கியூவோட வேல்யூ என்னென்னா ஈக்குவல் டு கந்தாண்ட இருக்கிறது. ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இ பவர் ஒய். ஃபஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். இம்ப்ளைஸ் இ பவர் இன்டகிரல் pdy விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் அந்த இருக்கிற எல்லா டேர்மையும் அப்படி எழுதிக்கிங்க. மைனஸ் 2 வெளியில் எடுத்துருங்க கான்ஸ்டன்ட்டு. ஸோ dy டிவைடட் பை ஒய்ன்னு இருக்கும். ஸோ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்துருச்சு. இல்லை இந்த மாதிரி dx by x dy by yனாலே லாகு. ஓகேவா? இ பவர் மைனஸ் 2 லாகு டினாமினேட்டர், ஒய் இருக்கிறது டினாமினேட்டர்னால லாகு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இந்த மைனஸ் 2 இதோட பவராக எடுத்துகிட்டு வந்துடுங்க, லாகு ஒய் பவர் மைனஸ் 2. ஈயும் லாகும் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஒய் பவர் மைனஸ் 2 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிங்க. நம்ம எப்போவுமே dy by dxல எழுதி பழகிடுவோம். அதனால என்ன செஞ்சிடும், ஒய்ன்னு போட ஆரம்பிச்சிடும், ஒய் இ பவர் இன்டகிரல்னு. அதேமாதிரி மறந்துடாமல் என்ன செய்யணும், எக்ஸ் இ பவர் இன்டகிரல் pdyன்னு போடணும், மாற்றி போட்டுறாமல். ஓகேவா? q இ பவர் இன்டகிரல் pdy இன்ட்டு dy ப்ளஸ் சி. ஓகேவா? நம்ம இ பவருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இ பவரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் பவர் மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இ பவர் ஒய் இன்ட்டு இங்கே ஒய் ஸ்கொயர் இல்லையா, இதோட வேல்யூ ஒய் பவர் மைனஸ் 2 இல்லையா, அதை கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், ஒய் ஸ்கொயர் 1 டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் ப்ளஸ் 2ன்னு மாறிடும். ஓகேவா? இன்ட்டு டிஒய் ப்ளஸ் சி. இந்த ஒய் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிங்க. இந்த டேர்மை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்னாகும், இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் சின்னு இருக்கும். இ பவர் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் ஒய்யே, இங்கே மைனஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால என்ன செஞ்ச போகிறோம், நம்ம டிவைடட் பை மைனஸ் 1 போட்டுக்கணும். ஓகேவா? இன்டகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ டோட்டலாக சொல்யூஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் டிவைடட் பை இதை பாசிட்டிவாக எழுதிக்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிறேன், டினாமினேட்டரில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ப்ளஸ் சி. இங்கேயும் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், 1 டிவைடட் பை இ பவர் ஒய்ன்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். இன்னும் சிம்பிளிஃபைடாக மாற்றி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா?